சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 1/4/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நம்ம இன்றைக்கி 8 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. 4 கறவை மாடுகளினுடைய வீடியோ இதில் இணைச்சிருக்கிறோம்ங்க. எல்லா மாடுமே பெரியவங்க கறக்கிற மாதிரியான பதிவில் நம்ம போட்டிருக்கிறோம். கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோம்ங்க. 90 433 55 728 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாமுங்க. ட்ரை தீவனம் 18 ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணது 1100 ரூபாய்ங்க. ஈரத்தீவனம் 5 ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணது 550 ரூபாய்ங்க. 550 1100 ரூபா இந்த விலையில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்ம ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. அது தொடர்பான விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க. முதல் பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து குட்டை மாடுங்க. உயரம் 3 அடிங்க. இடுப்புக்கு கீழே தான் இருக்குங்க. சின்ன மாடுங்க. சினை பார்த்திங்கன்னா 8 மாதம் சினைங்க. ஈத்து 3வது ஈத்துங்க. கன்று ஈனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. வீட்டுக்கு தேவையாக ஒரு நாட்டு குட்டை மாடு வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம். ரொம்ப பொறுமையான மாடு, தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க. நேரில் பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்து வாங்கினாலும் தாராளமாக தேர்வு செய்யலாம். இதனுடைய விற்பனை விலை 20,000 ரூபாய்ங்க. சின்ன இடம் தான் இருக்குது உங்களுக்கு. அந்த சின்ன இடத்துல ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும், அது குட்டை மாடு நல்ல குணவனத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. குட்டையின காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. கன்று போட்டால் 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்குங்க. பெண்கள் பிடிச்சிக்கலாம், ஆண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. நல்ல குணமான மாடு. விற்பனை விலை பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய்ங்க. சென்னைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். 4 காம்பில் பால் வருங்க. பாலுக்கு நிற்குங்க. இதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருந்ததுங்க. நம்ம நண்பர் வச்சுருந்தாங்க. அவங்க ஒரு ஈத்து கறந்த மாடு தான். இப்போ அடுத்த ஈத்து அவங்க பராமரிக்க முடியலைங்கிறதுக்காக நம்மகிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத ஓங்கோல் கிடாரிங்க. நல்ல பெருவெட்டுங்க. ஓங்கோல் இன காலைக்கு தான் இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. பல்லையும் போடலை. உயரம் பார்த்திங்கன்னா திமிழோட ஒரு 4.5 அடிக்கு மேலே தான் இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க. இன்னும் 2 4 6 8 பல் சேரும்போது நல்ல பெரும் மாடாக சேரும். ஆந்திராவை சேர்ந்த பூர்வீகத்தை கொண்ட ஓங்கோல் மாடுங்க. இருந்தது கோவை மாவட்டத்தில் தான் இருந்துச்சு. காலையும் அவங்களே தான் வச்சுருக்கிறாங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான ஓங்கோல் கிடாரி பல்லு போடாமல் சுழி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். நேரில் பார்த்து வாங்கினாலும் தாராளமாக பார்த்து வாங்கலாமுங்க. மூக்குத்தி கொடுக்குறனாலும் மூக்குத்தி கொடுக்கலாமுங்க. இது வரைக்கும் அவங்க அது கண்ணுக்குட்டி டைப்லேயே தான் முகரை போட்டு அப்படியே தான் வச்சுருந்தாங்க. இங்கேயும் பெரிய குறும்போ தொந்தரவோ எதுவும் இல்லைங்க. நல்ல தரமான கிடாரி. பல்லு போடலை. ஓங்கோல் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் சினை உறுதி ஆகலை. கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 32,000 ரூபாய்ங்க. ஏன்னா கிடாரி அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டுங்க. ஏன்னா திமிழோட இப்போ 4.5 அடி உயரம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெருவெட்டான கிடாரி. இதே இன்னும் பல்லு சேரும்போது பார்த்திங்கன்னா 5.5 அடி உயரத்துக்கு கிட்ட போயிடுங்க. அந்தளவுக்கு பெருவெட்டில் ஓங்கோல் ஹல்லிக்கர் இந்த ப்ரீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நெட்டு நீளம் நல்ல பெருவெட்டில் சேருங்க. வீட்டுக்கு அழகாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஓங்கோல் மேலே விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம். ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டது தாங்க ஓங்கோல். ஆனால் இது கண்ணுக்குட்டியிலேருந்து இங்கே தான் வளருதுங்க. கோவை மாவட்டத்தில் இருக்குது. அவங்களே காலையும் வச்சுருக்குறாங்க. அதற்கு இனச்சேர்க்கை பண்ணி பிறந்த ஒரு கிடாரிங்க. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதியிலிருந்து கண்ணபுரம் தேர் திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற இருக்குதுங்க. நம்மளும் பந்தல் அமைச்சு மாடுகள் அங்கே கொண்டு போய் விற்பனை செய்கிறதுக்காக ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து அங்கே போக இருக்கிறவங்க நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தோடு கண்டிப்பாக கண்ணபுரம் தேர் திடலுக்கு வாங்க. மாடுகள் கன்றுகள், காளை கன்றுகள், கிடாரி கன்றுகள், பசு மாடுகள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குதுங்க. ஜோடி காளைகள், பூச்சி காளைன்னு ஒரே இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிட்டு போகலாம். நம்ம வீட்டில் எப்படி விற்பனை செய்கிறோமோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கண்ணபுரம் தேர்த்திடல் பந்தல்லையும் அதே அணுகுமுறையில் தான் விற்பனை செய்கிறவங்க. வீட்டில் கொடுக்குற கேரண்டியோடு அங்கேயும் கேரண்டி கொடுக்குறோம். வீட்டில் ஜாயிண்ட் வாடகை அனுப்புகிறோம்னா அங்கேயும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லிருந்து கடைப்பல்லுங்க. 2வது ஈத்துங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 8 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. தலையீத்தில் கண்ணுக்கு போக காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 கறந்த மாடுங்க. பல் இப்போ கடைப்பல் 6 பல்லேருந்து கடைப்பல் முழுமையாக சேரலைங்க. ஒரு அரை கடைக்கு உள்ளே தான் முளைச்சிருக்குதுங்க.
8 மாதம் சினைங்க. மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குது. நல்ல முகஜாடையில் தெளிவான ஒரு கிடாரிங்க. இது வந்து தலையீத்தில் நம்ம தான் கொடுத்து விட்டோங்க. 8 மாத சினையில் நம்ம கொடுத்து விட்டோம். இப்போ வந்து மீண்டும் ஒரு ஈத்து கறந்து 8 மாதம் சினை பண்ணி நம்மகிட்ட திருப்பி கொடுத்துருக்குறாங்க. கறவைக்கு கால் அணைச்சி தான் தலையீத்து பழக்கியிருக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாமுங்க. தலையீத்துலேயே கண்ணுக்கு போக 2.5 லிட்டர் கறந்துருக்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு பால் வர்க்கமான கிடாரி. உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். காங்கைங்கன்று போடுறதுக்குங்க 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு, பெண்கள் கறக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. கன்று ஈனிய பிறகு முழுமையாக சீம்பால் மாறினதுக்கப்புறம் பால் திருப்புதற்கு, பால் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு ஆட்டி ஊற்றுறதோ இல்லை கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்குறதையோ கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் மாடு வந்து கன்று ஈனி 15ஆவது நாள் முழு கறவை திறனுக்கு திரும்பி வருங்க. இந்த 8 மாதம் சினை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 42,000 ரூபாய்ங்க. நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி, சுழி சுத்தம்ங்க, கறவைக்கு ஒழுக்கம், நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு என எல்லா பொருட்களையும் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது 4 பல்லு தலையீத்துங்க, வட இந்திய கிடாரிங்க. சாகிவால் சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல குணவனத்தில் இருக்குதுங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சுங்க. இறங்கினோடனே கயிறு மாற்றிட்டு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் புது இடங்கிறனால பதட்டமாக நிற்கிற மாதிரி இருக்குங்க. மற்றபடி நல்ல கிடாரி, தலையீத்து, 4 பல், சுழி சுத்தமாக இருக்குதுங்க. சாகிவால் சினையூசி போட்டிருக்குதுங்க. நல்ல மடிகால் சுத்தமுங்க. காது உள்மடல் கருப்புங்க. காம்புகள் 4 கருப்பு, மேல்நாக்கு கருப்புங்க. ஆனால் மறை வந்து பார்த்திங்கன்னா அடிவயிற்றுலேயும் மடி பக்கத்துலேயும் வந்து அந்த மறை இருக்குதுங்க. வட இந்திய மாட்டில் தலைச்சனில் நல்ல குணவனத்தில் சினைக்கு உத்தரவாதத்தோட, வட இந்திய கன்று போடுற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. சினை வந்து 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. தலையீத்துங்க, 4 பல்லுங்க, 6 மாதம் சினைங்க. சாகிவால் சினையூசி போட்டிருக்குதுங்க. 4 காம்பில் பால் வர்றதுக்குங்க, வட இந்திய கன்று போடுறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க. ஈத்து மாடு மாதிரி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா தோகை மடி வந்து அருமையாக தெரியுங்க. அதாவது மடி விட்ட மாடு மாதிரியே இருக்குங்க. ஆனால் தலையீத்து தான். 4 பல்லு, 2 பல்ல இருந்து இப்போ தான் 4ஆம் பல் வருதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. வட இந்திய கிடாரிகளை தேர்வு செஞ்சு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இப்போ இருந்தே கை பழக்கத்தில் வளர்த்திக்கணும்னு நினைக்கிறவங்க, சுழி சுத்தமாக பொறுமையாக மடிகால் சுத்தத்தில் தெளிவாக வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். கண்ணு போட்டதுன்னா தலையீத்து நல்லா பக்குவம் பண்ணி பால் திருப்புதல் ஏற்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு 3 லிட்டர் கறக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியுங்க. அடுத்தடுத்த ஈத்தில் கண்டிப்பாக இன்னும் கூடுதலான கறவை கொண்டு வர முடியும். இதனுடைய விற்பனை விலை 40,000 ரூபாய். சாகிவால் சினை ஊசி போட்டிருக்குதுங்க. 6 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. அட்வான்ஸ் மட்டும் பண்ணுங்கள். ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்புகிறோம். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் நீங்கள் கொடுத்தால் போதுமானதுங்க. அனைத்து மாவட்டத்துக்குமே வண்டி வாகனங்கள் வந்துட்டு இருக்குதுங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததாக நம்ம வந்து 4 கறவை வீடியோ வரிசையாக பார்க்க போகிறோமுங்க. எல்லாமே நல்ல தரமான மாடுகள். ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக நீங்கள் பார்க்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க 3ஆவது ஈத்து மயிலை மாடுங்க. வெள்ளிக்கிழமை ஈன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க. அணைச்சும் கறக்கலாமுங்க. அப்பா வந்து ஸ்டூல் போட்டு உட்காந்து பொறுமையாக கறக்கிறதுனால இன்றைக்கி முதல் நாள் வீடியோங்கிறதுனால நம்ம வந்து அணைக்கிற மாதிரி போட்டிருப்போங்க. ஆனால் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாத மாடு. நல்ல மடிகால் சுத்தம், 4 காம்பு அள்ளி வச்ச மாதிரி நல்ல பூங்காம்பு, நல்ல தரத்தில் தெளிவான மாடுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 2 லிட்டர் பாலுக்கு குறைவில்லாமல் கறந்துக்கலாமுங்க. இப்போ சீம்பால் தான் இருக்குதுங்க. கண்ணை நல்லா ஊட்ட விட்டுட்டு தான் நம்ம வந்து வீடியோவை எடுக்கிறோம். இன்னும் வந்து தவிடு வைக்கலைங்க. நாட்டு சக்கரை தான் காலையில் ஒவ்வொரு கிலோ போட்டு வைக்கிறோம். சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா உடப்பு தவிடு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு சக்கரை, நாட்டு சக்கரை தான் போட்டு வைப்போங்க. பெரியவங்க பொறுமையாக ஸ்டூல் போட்டு உட்காந்து கறந்துக்கலாம். அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். ஈத்து 3ஆம் ஈத்து வெள்ளிக்கிழமை ஈன மயிலக்கண்ணு காலக்கண்ணோட கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு. பாலோட அளவீடு காலையில் 2 சாயங்காலம் 2 குறைவில்லாமல் கறக்கலாமுங்க. அதுபோக கண் ஒவ்வொரு லிட்டர் பால் தெளிவாக ஊட்டும். நீங்கள் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு துளி அந்தட்டு நகராதுங்க. மாடு இருக்கிறதுலேயும் நல்ல பெருவிட்டான மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 51,000 ரூபாய்ங்க. காலக்கண்ணோட மாடு வேணும், கறவை ஒழுக்கமாக நிற்கிற மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கணும், ஆண்கள் பெண்கள் கறக்கணும், காம்பு பூங்காம்பில் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். சீம்பாலுங்கிறதுனால நம்ம வந்து 2 லிட்டர் பால் தான் கறக்கிறோங்க. ஆனால் மாட்டுக்காரர் 3+2 5 வரைக்கும் கறக்கலான்னு சொன்னாங்க. இன்னும் பால் திரும்பி
அளவால் ஆனதுக்கப்புறம் ஆட்டி ஊற்றி ரெடி பண்ணோம்னா காலையில் 2:30 சாயங்காலம் 2:30 வரைக்கும் கறவை கொண்டு வரலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நரம்பு தாரை இருக்குதுங்க, மாடு பெருவெட்டு இருக்குது, உடசல் இருக்குது, படர் மடியாக இருக்குதுங்க, எல்லா தரத்துலையும் இருக்குதுங்க. விற்பனை விலை 51,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பெருங்கூட்டு மயிலை மாடுங்க.
சனிக்கிழமை ஈன மயிலக்கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க. இதுவும் நல்ல பெருவட்டான மாடுங்க. நல்ல கறவைக்கு ஒழுக்கமான மாடு. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற விதத்தில் இருக்குது. காலையில் 3, சாயங்காலம் 2:30 to 3 அந்தளவுக்கு கறவை வருங்க. 3, 2, 5 படி பால் கறந்துட்டே கண்ணுக்குற அளவுக்கு பால் இருக்குதுங்க. தரத்தில் நல்ல மாடுங்க. மாடு கண்ணே இல்லை வெறும் மாடாக விற்றா கூட சந்தை மதிப்பாக ஒரு 40,000 ரூபாய்க்கு விற்குங்க. அந்தளவுக்கு நல்ல பெரும் மாடுங்க. பால் 3, 2.5, 5 லிட்டர் பால் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமை இன்ன மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம், அணைக்காமையும் கறக்கலாம். அப்பா பொறுமையாக கறக்கிறதுனால எல்லா மாட்டையுமே அணைச்சி தான் நம்ம வீடியோவை போட்டிருக்கிறோம். ஆனால் இது மாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லைன்னு தான் சொல்லியிருந்தாங்க. 3 + 2.5, 5 லிட்டர் பால் தெளிவாக கறக்கக்கூடிய மாடு. கண்ணு மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. 4 காம்பு. இதுவும் பார்த்தீங்கன்னா அள்ளி வச்ச மாதிரி ஒரே ஓர்ஸாக இருக்குங்க. அந்தளவுக்கு கறவையில் ஒழுக்கம், குணத்துலேயும் ஒழுக்கம்ங்க. பாலும் இருக்குது. கறந்துட்டு விற்றிங்கனாலும் காலக்கண்ணு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் விற்கலாம், நம்ம வச்சுருக்கிற தரத்தை பொறுத்து. மாடை இதே மாதிரி இழைக்காமல் நல்ல நட்பாக வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த சூழலை பொறுத்து மாடு பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்க முடியுங்க. ஏன்னா பெருவீட்டில் அந்தளவுக்கு எலும்பு கணத்தில் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 3 நிமிஷம் to 4 நிமிஷம் இருந்தால் போதும், அந்த பாலை கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரி கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. நேரம் 3 லிட்டர் பால் தெளிவாக கறக்கிற அளவுக்கு மாடு இருக்குங்க. இன்னும் சீம்பால் இதுவும் மாறலிங்க. எல்லாமே சீம்பாலுங்கிறதுனால நம்ம சீம்பால் கொஞ்சம் அளவு கம்மியாக தான் கறக்கிறோம். ஆனால் கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு. இதனுடைய விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 10 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. மாடு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு மாட்டுக்காரர் சொன்னது காலையில் 3, சாயங்காலம் 2, 5 குடிவால் பீச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே அளவு தான் பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதியம் வாங்கினோம், மாலை கொண்டு வந்து கறக்கிறவங்க. புது இடம் புது சூழலுங்கிற பயமோ பதட்டமோ எதுவும் கிடையாதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம். ஒவ்வொரு காம்பு நல்ல ஒரு 3 இன்ச் நீளத்தில் நல்ல தெளிவான தமிழ் அமைப்பில் தரத்தில் இருக்குதுங்க. 3வது ஈத்துங்க, 10 நாள் ஆச்சுங்க. மயிலக்கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் இருக்குது. முழுமையாக கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் வெச்சகால் எடுக்காமல் அதே இடத்துல நிற்குங்க. இந்த தரமான காங்கை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, கண்ணு காலக்கண்ணு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம். நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா 3 + 2 5 குடிவால் குறைவில்லாமல் கறக்கலாம். உங்கள் இடத்துக்கு வந்தால் நாளை காலையிலேயே இதே மாதிரி கறக்குமா அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுக்கணுங்க. ஏன்னா பக்கமாக இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், இடம் மாறுதல் ஏற்படலாம். ஒரு மாடு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகுது அப்படின்னா கண்டிப்பாக 2 நாள்லேருந்து 7 நாள் ஆகுங்க. அந்த மாடு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு தீவனங்களை எடுத்துக்கிறது பண்ணுறது எல்லாமே கண்டிப்பாக அந்த டைம் கொடுக்கணுங்க. வண்டியில் போய் இறங்கணுன்னே எந்த மாட்டையும் போய் உடனடியாக பால் கறக்காதீங்க. ஏன்னா வண்டியில் சில மாடுகள் பதட்டம் அடையலாம், இயல்பாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் மாட்டை விற்கிறீங்கன்னா கூட உங்கள் வீட்டில் நீங்கள் அடிமடியிலே பூந்து வந்தால் கூட அந்த மாட்டை நாங்கள் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த மாடு சில நேரங்களில் பதட்டம் ஆகத்தான் செய்யுங்க. ஏன்னா வண்டியில் வரும் பொழுது 2 பக்கம் ஹார்ன் அடிக்கிறாங்க, இல்லை இரவு நேரங்களில் வருதுன்னா அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மினுமினுன்னு இருக்கும். அது மாடு வந்து பதட்டம் அடையுங்க. கொண்டாந்து இயல்பாக ஒரு சின்ன குச்சி வச்சு தான் நாங்கள் எந்த புது மாடாக இருந்தாலும் பிடிச்சி கொண்டாந்து கட்டிடுவோங்க. கண் ஊட்டு விடுறதா இருந்தால் அந்த அன்றைக்கி ஊட்டு விட்டு கட்டிடுவோம். அடுத்த நாள் காலையில் மாட்டினுடைய தன்மையை பொறுத்து வீடியோ அந்த அன்றைக்கி காலையிலே தண்ணி தெளிவாக குடிச்சுன்னா அடுத்த நாள் காலையிலே எடுப்போம். இல்லை இன்னும் ஒரு நாளைக்கு நிற்கிட்டோம்னா அதுக்கு அடுத்த நாள் கறந்து எடுப்போங்க. அதனால் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கிற மாதிரி எல்லா நாட்டு மாடுகளுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது. ஒன்று தேவைங்க, நம்ம வாங்குறது நாட்டு மாடு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்கிற புரிதல் கண்டிப்பாக வேணுங்க. போன உடனே மாட்டை வந்து தொந்தரவு பண்ணாமல் இயல்பான இடத்துல கட்டி வச்சுருங்க. தண்ணி வந்து ஒரு ட்ரம்மில் ஊற்றி பக்கத்தில் நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு வைங்க. வரத்தீவனம் முதல் நாள் மட்டும் போடுங்க, கழிச்சல் ஏற்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் குச்சி வச்சு பிடிங்க. மாடு இயல்பாயிருச்சுன்னா எப்பவும் போல் பிடிச்சிக்கலாமுங்க. அதனால் இந்த மாடு அப்படிங்கிற மாட்டுக்காக விளக்கம் சொல்லிங்க. பொதுவாக நாட்டு மாடு வாங்குறவங்க அந்த புரிதலோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா நிறைய வீடியோக்களில் வந்து நம்ம சொல்கிறதில்ல, அப்பப்போ சொல்கிறோம். ஆனால் சில பேர் வந்து அதை வாங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எதையும் யோசிக்காமல் வாங்கிடுறாங்க. அப்புறம் நாட்டு மாடு வந்து சிந்து மாடு மாதிரி இல்லை, எங்களுக்கு வந்து குணமாக நிற்கல, போனோன்னே நீவி பார்க்கணும், தொட்டு பார்க்கணும், எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்படி கிடையாதுங்க. நாட்டு மாடுன்னா கொஞ்சமாவது உணர்வுகள் இருக்குங்க. உடலில் எந்த இடத்துல கை வச்சிங்கனாலும் அந்த இடம் துடிக்குங்க. அதனால தான் நாட்டு மாட்டு பாலை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறது கிடையாதுங்க. ஹார்மோன் சமச்சீராக இருக்கிறதுக்கு காரணம் நாட்டு மாட்டு பாலும் ஒன்றுங்க. ஒரு மாடு இயல்பாக இருக்கா இல்லையாங்கிறது வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கண்ணு இயல்பாக நக்கிக்கிட்டு அதோட தன்மையில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை 59,000 ரூபாய். பாலோட அளவீடு 3 + 2 5 குடி வரைக்கும் கறவை கறந்துக்கலாம். வந்து 2 நேரம் கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் வீடியோ போட்டிருக்கிறோங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து காரி மாடுங்க. இன்று போட்ட காரி கன்று கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாமுங்க. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடுங்க. இன்னும் சீம்பாலே வந்து பார்த்திங்கன்னா கண்ணை வந்து ஒரு காம்பு ஊட்டுச்சுங்க. மீதி சீம்பாலை வந்து நம்ம தான் பீச்சுறோம். காம்பை பூரா நல்லா சுத்தமாக கழுவிட்டுங்க எண்ணெய் நல்லா 4 காம்புக்கு தெளிவாக போட்டு கறக்கிறோம். மாட்டை இருந்த இடத்துல அவங்க தூக்கி கூட கட்டி கறக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கீழே முளக்குச்சியில் கட்டின வாகலையே தான் கறப்பான்னு சொல்லியிருக்காங்க. புது இடம் புது சூழல் கண் இப்போ தான் போடுது. போட்டோன்னே நம்ம கறக்கிறோம். குண்டா கீழே வச்சு கறக்கிறோம் சீம்பால். அவ்வளோ ஒரு பொறுமை, அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க. மொத்தமாக 2 to 3 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா கறக்கிறவங்களா இருந்தால் அந்த ஒரு 2 to 3 அடி பால் பீச்சுற அளவுக்கு பால் வருங்க. நல்ல பால் ஆச்சுன்னா காலையில் ஒரு 2:30, சாயங்காலம் 2:30, ஒரு 5 மணி வரைக்கும் கறக்கலாம். கண்ணு கிடாரி கண்ணு மாடு அப்படியே ஜெட் பிளாக்ல நல்ல ஒரு தோல் சுத்தமான மாடுங்க. கொம்பு அமைப்பு வட்டக்கொம்பு அமைப்புங்க. 4வது ஈத்து காரி மாடு இன்று காலை பிறந்த காரி கண்ணு கிடாரி கன்றுடன் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். நல்லா தாலி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா ஒரு 2.5 படி பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும். இன்னும் வந்து சீம்பாலே மாறலைங்க. முதல் சீம்பாலே நம்ம இப்போ தான் கறக்கிறோம். கறந்து அளந்து ஊற்றுற வீடியோவோடு இருக்குதுங்க. அதனால் தமிழ் நல்ல தமிழுங்க, நல்ல குணம், காம்பு அப்படி பூங்காம்பில் இருக்குதுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா
61,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கேயம் மாட்டில் கால் அணைக்காமல் கிடாரி கண்ணோட பால் வர்க்கமாக இருக்கிற மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவுங்க. அதுவும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற தரத்தில் மாடுகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வந்து 2 நேரம் கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாம். வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள். பால் கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோங்க. நன்றி, வணக்கங்க.